Hello everyone, I'm Naveen. Welcome to Navache. So இந்த வீடியோ பார்க்க போறோம்னா 2004ல வெளியான ஹெல்பாய் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி இந்த படம் இந்த வீடியோ இட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ. சரிங்க, இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் தான் நான் பார்த்தேன். ஸ்டில் ஒன்றும் நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கணும் விருப்ப போறீங்களோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா ஓகே. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட 1 hour 2 hours தாங்க. சரிங்களா. ஸோ இட்ஸ் காமிக் புக் பேஸ்ட் கேரக்டர் தான் ஹெல்பாய். அவர் வச்சு தான் இந்த படம். சரிங்களா. இது ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமும் சொல்லலாம், ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லராகவும் சொல்லலாம். சரிங்களா. இது எல்லாம் ஜான்ரா இருக்கு, லவ்வும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிக்கலான்னு ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த படத்தில் ரசிச்ச அந்த கேரக்டர் ஹெல்பாய் தான். சரிங்களா. ஹெல்பாய் யாரு அந்த கேரக்டர் பிளே பண்ணா, அவங்களுக்கு பண்ண அந்த மேக்கப் இருக்குல்ல, ப்ரொஸ்தட்டிக் மேக்கப் இருக்குல்ல, அதோட மேக்கிங்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ரான் பெர்ல்மேன் அவர் தான் ஹெல்பாயா நடிச்சிருக்காரு. 2 படத்துக்கு நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்பாய் 1 and 2ன்னு ஒன்று இருக்கு. சரிங்களா. இந்த கோல்டன் எம்பயர் என்னமோ ஒன்று இருக்குங்க. சரிங்களா. எனக்கு அது நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த படம் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால தான் எந்த படம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூக்காக ஒன்று பார்த்துட்டு நான் ரிவ்யூன்றது பண்ணுறேன், இந்த வீடியோன்றது பண்ணுறேன். சரிங்களா. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம ரான் அவர் தான் ஹெல்பாயா ப்ளே பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டேவிட் ஹார்பர் ஹெல்பாயா ப்ளே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஹெல்பாய் த கிரிக்கெட் மேன் அதோட ரிவ்யூ வருது அடுத்தது. சரிங்களா. அடுத்த வீடியோல பாருங்க. சரிங்களா. இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரான் அவர் கெட்டா போட்டு நடிச்ச இந்த ஹெல்பாய் இந்த கேரக்டர் தத்ரூபமா இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா. அது சூட்டு தான், ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் தான். ஓகேவா. மேக்கப் தான், எல்லாம் தெரியும், நம்ம மேக்கிங்னே தெரிஞ்சிடும். பட் நீங்க படமா பார்க்கும்போது, அந்த கேரக்டரா பார்க்கும்போது படத்துல அது சூட்டு போட்ட மாதிரியே இருக்காது. ஓகேவா. மேக்கப் மாதிரியே தெரியாது. ஓகேவா. பாடி அவரு அந்த ரான் பெர்ல்மேன் ஆல்ரெடி பல்கா தான் இருப்பாரு. அந்த சூட்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒன்னும் பல்கா இருப்பாரா, அப்புறம் அந்த அவரு தம்பல் தூக்குற எக்ஸசைஸ் பண்ற ஷார்ட்லாம் காமிப்பாங்க. அதான் எப்படி சொல்லுது, உண்மையிலே ஒருத்தன் இந்த மாதிரி இருக்கானாரா, அந்த மாதிரி இருக்குங்க. இது அந்த மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. பிகாஸ் நீங்க பாக்குறப்ப மேக்கப் மாதிரி தெரியாது. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். சரிங்களா. இந்த நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது, பேசுறது, அந்த பாய் அசைவுலாம் இங்கதான் இருக்குல்ல. எல்லாம் அவங்க மேக்கப் தானே ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் தானே பண்ணியிருப்பாங்க. சூட் தானே போட்டிருப்பாங்க. பாடியா இருக்கட்டும், அவர் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அந்த கோட் மட்டும் தான் போட்டு இருப்பாரு. ஸோ ஒரு செஸ்ட்லாம் தெரியும், ரைட்டா. 6 பேக்லாம் இருக்கும் தெரியும். இப்போ ஹார்ம்ஸ் இருக்கும், கை அந்த பெரிய கை ஒன்று இருக்கும். சரிங்களா. ஸோ அதுதான் அந்த போர்ட்டலுக்கான கீ. சரிங்களா. அது அந்த மாதிரி ஸ்டாலில் அப்படின்ட்டு காட்டியிருப்பாங்க. அதுவும் அவள் தத்ரூபமா இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட அதோட இது இருக்கும்ல, ட்ரானு, அது பாதி இதெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. சரிங்களா. அதுக்கப்புறம் அது தாடி, ஓகேவா, முடி எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. சரிங்களா. அப்ப அந்த கேரக்டருக்காகவே எனக்கு அந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுங்க. சரிங்க. திரும்ப பார்க்கணும்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட சைல்ட்ஹுட்லயே அந்த படம் பார்த்திருக்கேன். அந்த 2004க்கு அப்புறம் 2007-8 நான் பார்த்திருக்கேன். ஓகேவா. ஸோ அந்த கேரக்டருக்காகவே பார்க்கணும்னு தோணுச்சு. அது ஹீரோ வில்லன், அது ஒரு டீமன் கேரக்டர், பட் ஹீரோவா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ ரான் சார் பிளே பண்றப்போ அது கொடுக்குற பேஸ் வாய்ஸ்டு, அவரோட பாடி லாங்குவேஜ், ஓகேவா, அது பண்ற ஆக்ஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் தான் ப்ராக்டிக்கலா தான் புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. விஎஃப்எக்ஸும் இருக்கு, அது டீசெண்டா இருக்கும். ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெல்பாய் அந்த கேரக்டர் ரொம்ப அழகா நின்றுச்சு. சரிங்களா. அதுக்காக அந்த படமே அழகா ஓடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக நானும் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேன், இப்போ வரைக்கும் பார்த்தேன்னா. சரிங்களா. ஸோ அந்த கேரக்டர் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு, கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்டாரியும் எங்கேயுமே குழப்பாம முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டா தான் கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா. ரொம்ப எப்படி சொல்றது, அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணலேருந்து ஏன் அதுக்கப்புறம் ஆரிஜின் கொஞ்சம் சின்னதா ஆரிஜின் மாதிரி ஒன்று காமிப்பாங்க. சின்னதா ஓப்பனிங்ல ஒரு ஆரிஜின் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று காமிப்பாங்க. ஸோ அது குட்டி ஹெல்பாய் நீங்க பார்க்கலாம். அது ரொம்ப கியூட்டா இருக்கும். ஹெல்பாய் குட்டி டீமன் காமிப்பாங்க ஹெல்பாய் சின்ன வயசா இருக்கும்போது. அது ரொம்ப நல்லா கியூட்டா இருந்துச்சு. சரிங்களா. அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் அழகா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஸ்பார்க் வர மாதிரி, ஓகேவா, அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் மூலமா ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணிருக்காங்க, லைட்டிங் வச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏலியன் மாதிரி ஒன்று வரும். சரிங்களா. அது ஒரு முட்டைலாம் கீழே ட்ரைனேஜ் கூட தான் முட்டைலாம் போட்டு வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, ஆக்கோட்டா ஒரு மாதிரி ஒமன்றமெல்லாம் இருந்துச்சு. பட் அந்த ஏலியனை பாக்குறப்போ அதுவும் ரியலிஸ்டிக்கா இருக்குது. உண்மையிலேயே ஏலியன்ஸ் கூட்டிட்டு வந்தாங்களாடா இல்ல செஞ்சாங்களா அப்படிதான் கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிக்கலா புல் ஆஃப் பண்ண முடியுமோ
அதை ரொம்ப அழகா மேக்கப் மூலியமா ப்ராக்டிக்கலா புல் ஆஃப் பண்ணி ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த படத்தோட கலரிங்கா இருக்கட்டும், கொண்டு போற ஸ்டாரி விதமா இருக்கட்டும், 2 hours சொல்றேன் அந்த கதைக்கு ஏத்தது தான் இந்த 2 hours. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்துட்டு அவன் பாடி மனசனா இருந்து செத்து போனோம்னு நினைக்கிறேன், இங்க போட்டு திருவிக்கிட்டே இருப்பான் ஆட்டை. ஓகேவா, அந்த கத்திலாம் வச்சு வந்துட்டு சண்டை போடுவான். சரிங்களா, அது ஒரு எலும்பு கூடு. ஓகேவா, அது ஒரு கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் மீன் மாதிரி இருக்கிற ஒரு ஃபிஷ் பாய்னு ஒரு கேரக்டர் வரும். சரிங்களா, ஃபிஷ் பாய்னா அந்த கேரக்டர் பேர் எனக்கு சரியா மர்மேனா அவன் பேர் என்னமோ ஒன்று வரும். அவன் வந்துட்டு 3 வருஷம் தண்ணியிலே தெரிஞ்சுக்கிருப்பான். சரிங்க, அழுகுன முட்டை தான் சாப்பிடுவான். அவன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா, இன்டெலிஜென்டான ஒரு கேரக்டர். ஓகேவா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ஸ்டாரிக்குள்ளேயே எந்தெந்த கேரக்டர் அழகா கொடுத்த கேரக்டர் ரொம்ப அழகா பிளே பண்ணியிருக்காங்க. அதுதான் கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்க, ஸோ எங்கேயுமே ரொம்ப எப்படி சொல்றது, தோந்து போய் போரிங்கா எங்கேயுமே இருக்காது. அந்த லவ் போர்ஷன் மட்டும் இருக்கும். லைக் வந்து டீமனுக்கும் லவ் போறண்டா அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ மற்றபடி இந்த படத்துல போரிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப அழகா பார்க்கலாம். ஓகேவா, டீசென்டான வாட்ச், பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹெல்ப் பாய்க்கு அந்த கேரக்டராகவே பார்க்கலாம். எப்படா புல் ஆஃப் பண்ணிருக்கீங்க, இந்த மனசுலாம் இருக்கானா இல்லையாடா, உண்மையிலே இருக்கானா அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, ஸோ அந்த கெட்டப் போட்ட கெட்டப் ரொம்ப அழகா ரியலிஸ்டிக்கா ப்ராக்டிக்கலா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் நான் பார்க்கறதுக்கு பார்த்த வரைக்கும். சரிங்களா, ஸோ நான் பார்த்த வரைக்கும் செம்ம என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு படம். சரிங்களா, அங்கங்க அந்த ஏலியன் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடிட்டிவ் வந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கடைசி கட்டம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஹெல்ப் பாய், முக்கியமா இந்த ஹெல்ப் பாய் கேரக்டர் எத்தனை பேர் பிடிக்கும் சரிங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஹெல்ப் பாய் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா, அடுத்த வீடியோ வந்துட்டு இந்த குர்க்கன்மேன் ஹெல்ப் பாய் த குர்க்கன்மேன் வீடியோ ரிவ்யூ வரப்போகுது. ஸோ மறக்காம அதையும் பார்த்துருங்க. சரிங்க, அந்த படம் பார்த்துட்டீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிஸ்டோரி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் டைம். டேக் கேர். பாய்.